இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நகம் கடிக்கும் குழந்தைகளை பற்றி. பொதுவா என்னோட குழந்தைக்கு 14 வயசு. அவங்க சுமாரா தான் படிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அது நகம் கடிக்கிற பழக்கம். யார் வீட்டுக்கு வந்தாலும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலும் எல்லா நேரமும் நகம் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப வெக்கமா இருக்கு. இதை எப்படி நிறுத்துறதுன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவா குழந்தைகளிடம், சிறுவர் சிறுமியர்களிடம் காணப்படும் ஒரு சாதாரண பழக்கம் தான். இதை ஒரு பெரிய கவலையோ இல்ல வெக்கமோ கொள்ள வேண்டியதில்லை. நகம் கடிப்பதால 2 விதமான தீமைகள் ஏற்படும். குழந்தைகள் மண்ணிலோ அழுகிலோ வேலை செய்யும் போது அல்லது விளையாடும் போது நகம் இடுக்குல அழுக்குகள் சேர்ந்து போயிடும். இதனால நகம் கடிக்கும் போது அவை வாய் வழியா உணவு கால்வாயில போய் அது தங்கிரும். இதனால குடல்ல புழுல இருந்து வயிற்றுப்போக்கு, செங்கன் மாறி போன்ற பலவேறு நோய்கள் தொற்றிடும். இன்னொரு தீமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகம் கடிக்கும் போது சில வேளை பக்கத்தில் உள்ள தோலும் சேதப்பட்டு அதன் காரணமாக நகச்சுற்று நோய் ஏற்படலாம். உங்கள் குழந்தைகள் ஓரளவு வளர்ந்தவங்க, எனவே அவங்களுக்கு இவற்றை விளக்கப்படுத்தி அப்பழக்கத்தை மறக்க செய்யலாம். அடிக்கடி நகத்தை வெட்டி விட்டுறலாம். ஆனால் இந்த விஷயத்தை மிகவும் முக்கியமானதாக கருதி உங்கள் பிள்ளைகளை கடுமையாக திட்டுறதோ தண்டிக்கிறதோ மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நகம் கடிப்பதை குழந்தைங்க வேணும்னு செய்யறது கிடையாது. அது அடிமனதிலிருந்து எழும் ஊந்தல் காரணமாக செய்யப்படுவதுதான். அவர்கள் மனசுல பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும் போது அல்லது வெளியே சொல்ல முடியாத கோபம், ஆக்ரோஷம் போன்ற உணர்வுகள் ஏற்படும் போது நகம் கடிப்பாங்க. அல்லது அவர்கள் மனதில் சஞ்சலம், அமைதியா இல்லாம இருக்கிறது, பிரச்சனை போன்றவை ஏற்படும் போது நகம் கடிக்கும் வழக்கம் தன்மை அறியாமலே வந்துடும். எனவே இந்த பழக்கத்தை பெரிதுபடுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு முக்கியம் கிடையவே கிடையாது. நகம் கடிப்பதை நீங்க கவனிச்சீங்கன்னா அதை கவனிக்காத மாதிரி வேறு ஆர்வமுள்ள சில வேலைகளை அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க அதை பண்ணும் போது இந்த நகம் கடிக்கிறது அவங்க மறந்துடுவாங்க. அத்துடன் அவங்களுக்கு மனத்தாக்கம் ஏதாவது இருக்கா, மனசு அளவுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா தெரிஞ்சுக்கோங்க. தனிமையில படுக்க பயம், பரீட்சை பற்றிய பதற்றம் அல்லது சிறிய தவறுகளுக்கு நம்மள ரொம்ப தண்டிச்சிருவாங்களோ என்ற சிந்தனை போன்ற ஏதாவது மனசிக்கல் இருக்கலாம். அதை புரிந்து கொண்டு அதனை நிறுத்த முயலுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஒரு பாரமான விஷயம் கிடையாது. அதை எடுத்து முன்னிலைப்படுத்தாம அமைதியாக சிந்தித்து ஆறுதலாக செயற்பட வேண்டியதுதான். நகம் கடிக்கும் பழக்கத்துக்காக உங்க குழந்தைக்கு வைத்தியம் செய்ய வேண்டியது இல்ல. உங்களது குடும்பத்தின் சிந்தனை முறையில் தான் மாற்றம் தேவைப்படுகின்றது. அதனால அவங்கள ரொம்ப யோசிக்காத அளவு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய வேலைகள், விளையாடுறது, அந்த மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.